சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது. ஃபுல்லாக காரசார விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு என்ன நடந்தது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் புரியும், அப்போ தான் தெளிவு புரியும். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தவிக 108 தொகுதியை வெற்றி பெற்றது. ஆனால் பெரும்பான்மை 118 தேவை. அது சட்டமன்றத்தில் நிரூபிக்கணும். அது எப்படி நிரூபித்தாங்கன்னு தெளிவாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி தவிகாவுக்கு ஆதரவு கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா 108 தவிக, காங்கிரஸ் 5, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, விசிகா 2, அதாவது 120 தொகுதி தவிக ஆதரவு வச்சிருந்து நம்ம ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வச்சார். அதன் பிறகு இந்த ஆதரவு நம்ம சட்டமன்றத்தில் சபாநாயகர் முன்னிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தாக்கல் செய்து அதை நிரூபித்து காட்டணும். அதுக்கு தான் இன்றைக்கி நடந்தது. பார்த்தீங்கன்னா நம்ம தவிக அரசுக்கு 144 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தனர். யாருன்னு தெளிவாக பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தா போல் இந்தியன் கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், விசிகா, அமமுக புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி தலைமையில் ஏடிஎம்கே 25 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது என்னென்னா எடப்பாடிக்கு தலைவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. வாக்கெடுப்பிற்கு முன்னாடி காரசார விவாதம் மாதிரி டிஎம்கேவுடைய உதயநிதி பயங்கரமாக பேசினார். பார்த்தீங்கன்னா தவிக வெறும் 34.92 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் 35% மக்கள் தான் ஆதரவு தந்தாங்க. 65% உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் என்று கூறினார். அதுக்கப்புறம் முன்னாள் முதல்வர் தொடங்கிய திட்டத்தை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இன்று பேசிய வார்த்தைகள் அனைத்தும் தவிகவுக்கு எதிர்த்து பேசியிருந்தாங்க தாங்க சொல்லணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதற்கு முன்னாடி பாமகவுடைய அன்புமிகு சௌமியா அன்புமணி பேசின பேச்சு எல்லாருடையும் செம கருத்தும் மக்களுக்கு தேவையான பாதுகாப்பும் எடுத்து சொன்னாங்க. தலைவர் விஜய் 717 மதுக்கடையை மூட உத்தரவு போட்டதும் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சொன்னாங்க. மக்களுக்கு தேவையான வேளாண் வசதி மற்றும் மருத்துவ, இளைஞருக்கு தேவையான வேலை வாய்ப்பு அதிகமாக எடுத்து வச்சாங்க. முக்கியமாக மதுபான கடையை சந்து கடை அதிகமாக ஓப்பன் பண்ணுறாங்க. மதுபான கடை க்ளோஸ் பண்ணாங்கன்னா சந்து கடை அதிக திருக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி திறக்க விடாமல் பண்ணணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது. திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எத்தனை பேர் பங்கேற்றாங்க பார்த்தீங்கன்னா 171 பேர் எம்எல்ஏக்கு பங்கேற்றாங்க. அதில் 59 பேர் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் தவிகவுக்கு ஆதரவு தெரிவித்தவங்க 144 பேர். அதில் எதிர்த்தவங்க பார்த்தீங்கன்னா 22 ஏடிஎம்கே எம்எல்ஏ எதிர்த்தனர். நடுநிலையாளர் பார்த்தீங்கன்னா நம்ம பாமக 4 எம்எல்ஏவும் பாஜக 1, இவங்க 2 பாமகவும் பாஜகவும் நடுநிலை வந்துட்டாங்க. மேலும் எஸ்பி வேலுமணி ஏடிஎம்கேலிருந்து 25 எம்எல்ஏ உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தோடனே 144 எம்எல்ஏ ஆதரவாக பெரும்பான்மை நிரூபித்து சட்டமன்றத்தில் நிரூபிச்சாச்சு. சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றி வாக்கெடுப்பு முடிஞ்சு வெற்றி பெற்றார் என்ற விஜயை அறிவிச்சிட்டாங்க. அதனால் முதல்வர் இனி ஆளுநர் சொன்னதை நிறைவேற்றி இனி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபித்தாச்சு. இதுக்கப்புறம் தவிக தமிழ்நாட்டில் 5 வருஷம் அசைக்க முடியாத ஆட்சியை அமைப்பாங்கன்னு தான் சொல்லணும். மக்களுக்கு தேவையான வசதியை ஏற்படுத்தி தருவாங்க தான் சொல்லணும். அப்படின்ற மாதிரி தான் எதிர்க்கட்சி என்ன அதிகம் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையும் நிறைவேற்றி தருவார் தான் மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இதுதாங்க சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இது பேர தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.